வணக்கம். இன்றைய பதிவு என்றும் இளமையுடன் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்ப்போம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியில நம்மளுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தலையிலிருந்து பார்க்கும் பொழுது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அதே போல இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஷோல்டர் பகுதிக்கு ரொம்ப நல்லது. கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தை குறைக்கின்ற ஒரு ஆற்றல் உண்டு. பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒபிசிட்டி குறையும். நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையம் உண்டு. அதாவது ஸ்பைனல் கார்டை முழுமையாக பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும். தொடையில் சேருகின்ற கொழுப்பும் குறையும். கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் செய்வது என்பது நல்லது. நம்ம செய்யக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். இதுல 12 எண்ணிக்கைகளை கொண்டதான் இந்த சூரிய நமஸ்காரம் என்பது. ஒரு இன்ஸ்டியூட்ல அந்த எண்ணிக்கை என்பது மாறுபாடுகள் உண்டு. அதாவது 8 எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரமும் உண்டு, 10 எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரம் உண்டு, 12 எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரமும் உண்டு, 14 எண்ணிக்கை, 24 எண்ணிக்கை. இது போல எண்ணிக்கைகள் என்பது மாறுபாடுகள்ல உண்டு. எந்த பயிற்சிகள் செய்தாலும் அது சரியான முறையில் செய்வது என்பது நல்லது. இப்ப நம்ம செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா 12 எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரம். இப்போ அதற்கு உண்டான ஒரு வார்ம் அப் செய்யலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பாயோ இல்ல பெட்ஷீட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. மேட் இருந்தால் மேட்டும் பயன்படுத்தலாம். தவறு என்பது கிடையாது. பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது மேட்டா இருந்தாலும் சரி, இல்ல பாயா இருந்தாலும் சரி, முன்னாடி நிலையில இருக்கணும். நடுவுலயும் இருக்கும், ஆனா பின்ஸ்தானத்திலும் இருக்க வேண்டாம். நம்ம செய்யும் பொழுது நம்முடைய கால் பகுதி என்பது பின்ஸ்தானத்தில் செல்வதனால ஃபார்வர்ட்ல இருப்பது என்பது ரொம்ப நல்லது. இப்போ இதற்கு உண்டான ஒரு வார்ம் அப் பார்க்கலாம். வார்ம் அப்ன்றது ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த வார்ம் அப் நல்லா வந்த பிறகு நீங்க இந்த சூரிய நமஸ்காரம் என்பது செய்யலாம். எடுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்தாலே போதுமான ஒன்று. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதோடைய முழுமையான ஒரு தோற்றத்துல நம்ம செய்யலாம். இப்போ அந்த எளிய பயிற்சியை பார்க்கலாம். நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். இதுல உடல்நிலை பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. முன்னாடி வரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இது நம்ம செய்யறது ஒண்ணுன்னு பார்க்கலாம். இது பேக்வர்ட் பெண்டிங். அடுத்தது ஃபார்வர்ட் பெண்டிங்ல வரும் பொழுது இது கொண்டு வரும். உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடிகிறதோ, ஆரம்ப காலகட்டத்துல நீல் பெண்ட் பண்ணலாம், தவறு இல்லை. இந்த நிலைக்கு கொண்டு வரலாம். அதாவது ஹெட் உங்களுடைய நெத்தி பகுதி உங்களுடைய மூட்டு பகுதியை தொடரணும்னு அவசியம் இல்லை. ஆரம்ப காலகட்டத்துல இந்த நிலையும் இருக்கலாம், இல்ல இந்த நிலையும் இருக்கலாம். கை பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல உங்களால இங்க கொண்டு வர முடியாது, அதனால இங்க வைக்கலாம். இது 2. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியை ஒரு 5 எண்ணிக்கை செய்யணும். இதுல 5 எண்ணிக்கை முடித்த பிறகு கையை இங்க வைக்கிறோம். இந்த காலை பின்னாடி கொண்டு போறோம். திரும்பவும் இந்த காலை இங்க கொண்டு வரோம். இந்த லெக்கை இங்க கொண்டு போறோம்.
இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ இந்த காலை கொண்டு போறோம். இந்த வார்ம் அப்ல ஒரு 5 செய்யறோம். இந்த நிலைக்கு வந்துட்டோம். இப்ப காலை இப்படி கொண்டு போனோம். இந்த காலை இப்படி கொண்டு போறோம். நம்ம இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1 2 இது 3 இது 4 5 பாத்தீங்கன்னா கால் இப்படி மடக்கிட்டு பேக்ல வந்து 6 இப்படி வரணும். 7 8 9 10. இதுல 10ன்னு வரும்பொழுது உங்களுடைய கால்கள் நம்ம கையில எங்க வைக்கிறோமோ அங்கதான் இருக்கணும். ஆரம்பத்துல கால் இங்க வரும், தவறு இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு காலை இங்க கொண்டு வரலாம். இது 11. இப்போ கால் மடக்கலாம். இது 12. இது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு வார்ம் அப் வந்து ஒரு 5 எண்ணிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் உண்டு. கருப்பையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சூரிய நமஸ்காரம் என்பது ஒரு 12 எண்ணிக்கை. உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ முழுமையாக எவ்வாறு செய்யலான்ற ஒரு பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பயிற்சி யாராவது செய்ய வேண்டாம்னு பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைன் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். மித்தபடி இந்த பயிற்சிகள் என்பது அனைவரும் செய்யலாம். இப்போ அந்த சூரிய நமஸ்காரத்துடைய பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் பார்க்கலாம்.